அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவில் யூனிட் 3 முதன்மை பதிவேடுகள். முதன்மை பதிவேடுகளில் நடவடிக்கைகளை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நடவடிக்கை அப்படிங்கிறது என்ன? நடவடிக்கை என்பது பணம் அல்லது பண மதிப்பை என்ன? எது? சரக்கு அல்லது சேவை அல்லது ஆலோசனை இதுவாக இருக்கலாம். அப்ப ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு பரிமாற்றம் செய்யும் நிகழ்வு ஆகும். அப்ப நடவடிக்கை என்பது என்ன? நடவடிக்கை என்பது பணமாக இருக்கலாம் அல்லது பண மதிப்பை சார்ந்தவையாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு பரிமாற்றம் செய்யும் நிகழ்வாதான் என்ன செய்யறோம் அப்படின்னா நடவடிக்கை அப்படின்னு சொல்றோம். இந்த நடவடிக்கை 3 வகையா நம்ம என்ன செய்யறோம் பிரிச்சுக்கலாம். ஒன்று ரொக்கம் சார்ந்த நடவடிக்கை, மற்றொன்று வங்கி சார்ந்த நடவடிக்கைகள், மற்றொன்று கடன் சார்ந்த நடவடிக்கைகள். இப்ப இந்த ரொக்கம் சார்ந்த நடவடிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நடவடிக்கை நிகழும் போது உடனடியாக பணம் செலுத்துதல் அல்லது பெறுதல் நிகழ்ந்தால் அது ரொக்க நடவடிக்கை. ஒரு செயல் நடக்குது, அந்த செயல் நடக்கும் போது உடனடியாக என்ன செய்யலாம்? பணத்தை கொடுக்குறாங்க அல்லது பணத்தை வாங்குறோம். இப்படி உடனடியாக பணம் சம்பந்தமான நடவடிக்கை நடைபெற்றால் அது ரொக்க நடவடிக்கை எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொக்கத்திற்கு சரக்கு விற்கிறோம். ஒரு 2000 ரூபாய் மதிப்புள்ள சரக்கு விற்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுல 2000 ரூபாய் நம்மளுக்கு நிறுவனத்துக்குள்ள என்ன செஞ்சிருது? வந்துருது. ஆனா நம்ம நிறுவனத்துல இருந்து 2000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் என்ன செய்யுது? வெளியேறுகிறது. அப்ப இது ரொக்க நடவடிக்கை. அப்ப இந்த ரொக்க நடவடிக்கை என்பது பணம் சார்ந்த ஒரு செயல். உடனடியாக அது என்ன செய்கிறது? நிறைவேற்றப்படுகிறது. அதுக்கடுத்து பாருங்க, வங்கி நடவடிக்கை. வங்கி நடவடிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நடவடிக்கையில் வங்கி சம்பந்தப்பட்டிருக்கலாம், அது வங்கி நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு செயல்பாட்டில் வங்கி சம்பந்தப்பட்டிருந்தா அது என்ன நடவடிக்கை? வங்கி நடவடிக்கை. இந்த வங்கி நடவடிக்கை எப்படி எந்தெந்த செயல்பாடுகள்ல நடைபெற்றால் இது வங்கி நடவடிக்கையாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒன்று வங்கியில ரொக்கம் என்ன செய்யறோம்? செலுத்துறோம். அல்லது வங்கியில பிசினஸ் மூலியமாக வருமானம் வருது அப்படின்னா அது ஒரு நடவடிக்கையை எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பண வைப்பு இயந்திரம் மூலம் பெறப்பட்ட தொகை இருந்தாலும் அது வங்கி நடவடிக்கையாக எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை நம்ம எடுக்கும் போது எடுப்பு அட்டையை பயன்படுத்தி எடுக்கலாம், அல்லது கடன் அட்டை, அல்லது இணைய வங்கி, அல்லது தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், அதுக்கடுத்து நிகழ்நேர மொத்த தீர்வகம் போன்ற எல்லா விதமான நிகழ்பாடுகளையும் நம்ம என்ன செய்யலாம்? பணத்தை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். அதுக்கடுத்து வங்கியில் இருந்து ரொக்கம் எடுப்பது, அதுக்கடுத்து வங்கியில் பிடித்தம் செய்யப்பட்ட வங்கி கட்டணம், அதுக்கடுத்து நிலை அறிவுறுத்தலின்படி வங்கி செலுத்தும் தொகைகள், அதுக்கடுத்து காசோலைகள் மூலம் செலுத்தப்படும் தொகைகள், அதுக்கடுத்து கடன் அட்டை, எடுப்பு அட்டை, இணைய வங்கி, தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், நிகழ்நேர மொத்த தீர்வகம் மூலம் செலுத்தப்படுகின்ற தொகைகள். இப்படி வங்கி சம்பந்தமான செயல்பாடுகள் எது நடந்தாலும் அது வங்கியினுடைய நடவடிக்கையாக தான் நம்ம என்ன செய்யறோம்? எடுத்துக்கிறோம். இப்ப இந்த செயல்பாடுகள் முழுமையாக என்ன செய்யுது? வங்கி மூலியமாக தான் நடைபெறுகிறது. ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நம்ம ஒரு பேங்க்ல கணக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த பேங்க்ல போய் பணத்தை எடுத்து நம்ம இபி பில் கட்டுறது, நம்மளுடைய டெலிஃபோன் பில் கட்டுறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு நம்மளால போக முடியல அப்படின்னா, நம்ம வங்கிக்கு என்ன செய்யலாம்? அறிவுறுத்தலாம். என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து இந்த செயல்பாடுகளுக்காக நீங்க என்ன செய்ய பணத்தை செலுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிலை அறிவுறுத்தலின்படி வங்கியானது நம்ம சார்பாக அந்த செயல்பாடை என்ன செய்யுது?
செய்து முடிக்கிறது. அப்ப வங்கி சம்பந்தமா எது நடந்தாலும் அது வங்கி நடவடிக்கையாக எடுத்துக்கொள்கிறோம். சரி, அதுக்கடுத்து பாருங்க கடன் நடவடிக்கை. கடன் நடவடிக்கை அப்படின்னா இந்த நடவடிக்கை உடனடியாக பணம் பரிமாற்றம் செய்யப்படுவது கிடையாது. அதாவது ஒரு வணிக நடவடிக்கையில் உடனடியாக பண பரிமாற்றம் நடைபெறவில்லை எனில் அதனை கடன் நடவடிக்கை என்கிறோம். இந்த தொகை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் செலுத்தப்படும். உடனடியாக பணம் செலுத்திட்டு அது ரொக்க நடவடிக்கையா போயிடும். இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் என்ன செய்யறாங்க, பணத்தை செலுத்துறதா உடன்பாடு வச்சுக்கிறாங்க. அது ஒரு வாரமாக இருக்கலாம், அல்லது ஒரு மாசமாக இருக்கலாம், அல்லது ஒரு வருஷம் கூட இருக்கலாம். இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் செலுத்துவதாக பொருள்களை வாங்கினால் அது கடன் நடவடிக்கை. இப்ப இந்த கடன் நடவடிக்கையில உதாரணமா நம்ம ஒரு இடத்துல காசு கொடுக்காம பொருள்களை வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை நம்ம வாங்குறோம், சரக்கு வாங்குறோம். அந்த 3000 ரூபாய் மதிப்புள்ள சரக்கு நம்மளுக்கு வந்துருது. ஆனா நம்ம கிட்ட இருந்து என்ன செய்யலாம், பணம் 3000 ரூபாய் போகல. இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நம்ம என்ன செய்யறோம், கடன் நடவடிக்கை அப்படிங்கிறோம். ஆனால் இந்த 3000 ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், திருப்பி செலுத்தப்பட வேண்டும். அப்படி செலுத்தப்படும் போது நம்மளுக்கு அது ஒரு பொறுப்பாக என்ன செய்யறோம், அதை எடுத்துக்கிறோம். அப்ப நடவடிக்கைகள் 3 வகையாக நடைபெறுது. ஒன்று ரொக்கம் சார்ந்த நடவடிக்கை, செகண்ட் ஒன்று வங்கி சார்ந்த நடவடிக்கை, தேர்டு ஒன்று கடன் நடவடிக்கை. சரி, இதை நம்ம எப்படி கணக்குகள் மூலியமா சமன்படுத்துறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நடவடிக்கையும் 2 தன்மைகளை கொண்டிருக்கும். ஒவ்வொரு தன்மையும் குறைந்தது ஒரு கணக்கில் பாதிப்பினை ஏற்படுத்தும். கணக்கு என்பது கணக்கியலில் அடையாளம் காண உதவும் ஒரு அடிப்படை அலகாகும். பேரேட்டு கணக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் உள்ள சார்புடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பதியும் சுருக்கமாகும். கணக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது நபர் சார்ந்த தகவல்களை ஒரே இடத்தில் ஒரு தலைப்பின் கீழ் ஒழுங்குபடுத்தி வழங்கும் ஒரு கலை அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து இந்த நடவடிக்கைகளை பதிவு செய்யும் அணுகுமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நடவடிக்கைகளை பதிவு செய்கிற அணுகுமுறை 2 விதமான அணுகுமுறைகளை நம்ம என்ன செய்யறோம், பின்பற்றுகிறோம். அது என்ன 2 விதமான அணுகுமுறை அப்படின்னா, ஒன்று கணக்கியல் சமன்பாட்டு முறை, மற்றொன்று பாரம்பரிய அணுகுமுறை. அப்ப இந்த கணக்கியல் சமன்பாட்டு முறை அப்படின்னா என்ன, எதன்படி அதை நம்ம சமப்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மற்றும் முதல் ஆகியவற்றை நம்ம என்ன செய்யறோம், சமப்படுத்துகிறோம். அப்ப இந்த முதல் எப்படி வருது, இந்த சொத்து எப்படி வருது, இந்த பொறுப்பை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, கொடுத்திருக்கக்கூடிய முதல் பிளஸ் பொறுப்பு ரெண்டையுமே நம்ம கூட்டணும் அப்படின்னா நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அப்ப இந்த சமன்பாட்டின் படிதான் நம்ம என்ன செய்யறோம், கணக்குகளை செய்யறோம். அப்ப நம்மளுக்கு ஒரு நிறுவனத்தினுடைய சொத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதை நம்ம கூட்டுறோம், முதல் பிளஸ் பொறுப்புகள். முதலையும் பொறுப்புகளையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருது, நிறுவனத்துல சொத்துக்கள் தெரிஞ்சிருது. அப்ப இதுதான் சமன். அப்ப சமன்பாடு என்பது 2 பக்கங்களும் சமமாக இருக்கப்பட வேண்டும் என்பதை குறிக்கின்ற ஒரு செயல்தான் சமன்பாடு. சமன் அப்படின்னாலே அதுல ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இருக்காது. அப்ப இடது பக்கமும் சரி வலது பக்கமும் சரி சமமான ஒரு நிலை உருவாக்குவதற்கு பேரு தான் சமன்பாடு அப்படின்னு சொல்றோம். இந்த சமன்பாட்டின் படிதான் நம்ம என்ன செய்யறோம், நிறுவனத்தினுடைய கணக்குகளை தயாரிக்கிறோம். இப்ப நம்மளுக்கு சொத்து அப்படிங்கிறது எது அப்படின்னா, பொறுப்புகள் பிளஸ் முதல் பிளஸ் வருவாய். இந்த 3ஐயும் நம்ம கூட்டி எதா பொறுப்புகள் முதல்
வருமானம், இது மூணையுமே நம்ம கூட்டி அதிலிருந்து செலவுகள் ஏதேனும் இருந்தால் அதை கழிக்கப்பட வேண்டும். அப்படி கழித்தால் நம்மளுக்கு சொத்துக்கள் என்ன செஞ்சிரு, முழுமையாக தெரிஞ்சிரு. எவ்வளவு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் என்பது தெல்ல தெளிவாக நம்மால என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்து கணக்கினுடைய சமன்பாட்டின்படி கணக்குகளை 5 பிரிவுகளாக நம்ம என்ன செய்யறோம், பிரிக்கிறோம். 5 பிரிவுகளாக பிரிக்கிறோம். அப்ப இந்த கணக்கினுடைய சமன்பாட்டை 5 பிரிவா நம்ம என்ன செய்யறோம், பிரிக்கிறோம். 1 சொத்து கணக்கு, செகண்ட் 1 பொறுப்பு கணக்கு, தேர்ட் 1 முதல் கணக்கு, ஃபோர்த் 1 வருவாய் கணக்கு, ஃபிஃப்த் 1 செலவுகள் கணக்கு. அப்ப இந்த 5 வகையாக நம்ம இந்த கணக்குகளுடைய சமன்பாட்டை என்ன செய்யறோம், பிரிச்சு செய்யறோம். அப்ப சொத்து கணக்குன்னா என்ன? அப்ப சொத்து கணக்கு என்பது பணம் மதிப்புடைய எந்த ஒரு இயற்பொருளும் அல்லது உரிமையும் சொத்து என அழைக்கப்படுகிறது. அப்ப பணம் சார்ந்த எந்த ஒரு இயற்பொருளா இருந்தாலும் சரி அல்லது உரிமையாக இருந்தாலும் சரி, அத சொத்து அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம், எடுத்துக்கிறோம். அப்ப சொத்துக்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு தனித்தனியாக காட்டப்படுகின்றன. அப்ப சொத்துக்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்தா சொத்துக்கள் அப்படிங்கிறோம். ஆனா அதை நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்கும்போது நிலம் மற்றும் கட்டிடம், ஆலை, பொருள் மற்றும் இயந்திரங்கள் போன்ற ஏனைய அனைத்தையும் நம்ம என்ன செய்யறோம், சொத்துக்களாக நம்ம என்ன செய்யறோம், எடுத்துக்கொள்கிறோம். அதுக்கடுத்து பொறுப்புகள் கணக்கு. பொறுப்பு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தெரியும், இந்த நிறுவனத்தினுடைய வெளியாட்கள் சார்ந்த நிதி எல்லாமே பொறுப்பாக தான் நம்ம என்ன செய்யறோம், எடுத்துக்கிறோம். இதை ஒரு தலைப்பின் கீழ் என்ன செய்யறோம், கொண்டு வருகிறோம். அது எந்த தலைப்பின் கீழ் கொண்டு வருகிறோம் அப்படின்னா கடனீந்தோர் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் என்ன செய்யறோம், இந்த பொறுப்புகளை நம்ம உருவாக்கி கொண்டு வருகிறோம். அதுக்கடுத்து செலுத்த வேண்டிய செலவினங்களையும் உருவாக்குகிறோம். அதுக்கடுத்து முதல் நம்மளுக்கு தெரியும், ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களுடைய நிதியை தான் நம்ம முதல் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களுடைய நிதியை நம்ம முதல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஏன்னா அந்த முதலை யாரு தான் முதலீடு செய்கிறார், உரிமையாளர் மட்டும்தான் முதலீடு செய்கிறார். அதனால அது நம்ம என்ன எதுவா எடுத்துக்கிறோம், முதல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் சார்ந்த நிதி பொறுப்புகள் தொகுத்து பதியப்படுகிறது. உதாரணமாக உரிமையாளர் இட்ட முதல் தொகை. அதுக்கடுத்து வருவாய் கணக்கு. வருவாய் கணக்கு அப்படிங்கிறது நிறுவனத்தின் வருவாய் சார்ந்த பதிவுகள் தொகுக்கப்பட்டு இதில் இடம்பெறுகின்றன. அப்ப வருவாய் சார்ந்த செயல்பாடுகள்லாம் இதுல என்ன செய்யறோம், தொகுக்கப்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சரக்குகள் விற்பனை செய்து வாடகை பெற்றது, இந்த மாதிரி சில ஐட்டங்களை நம்ம என்ன செய்யறோம், தொகுத்து அதனுடைய தலைப்பின் கீழ் கொண்டு வருகிறோம். அதுக்கடுத்து செலவுகள் கணக்கு. செலவுகள் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், வருவாய் ஈட்டும் செயல்களின் மூலம் ஏற்படும் செலவுகள் மற்றும் இழப்புகள் இந்த கணக்குல தொகுத்து பதிவு செய்யறோம். உதாரணமாக சரக்குகளை கொள்முதல் செஞ்சிருந்தா அது ஒரு செலவாக நம்ம எடுத்துக்கிறோம். சம்பளம் கொடுத்திருந்தா அது ஒரு செலவாக என்ன செய்யறோம், எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து ஒரு நடவடிக்கை சமன்பாட்டின் இரு பக்கங்களிலும் சமமான தொகைக்கான விளைவை கொண்டிருக்கும் அல்லது சமன்பாட்டில் ஒரே பக்கத்தில் உயர்வதும் மற்றும் குறைவதுமான விளைவினை கொண்டிருக்கும். அப்ப இந்த சமன்பாடு என்பது என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு சமன்பாடுல 2 பக்கத்திலையும் சமமான தொகைக்கான விளைவை என்ன செஞ்சிருக்க ஏற்படுத்தலாம். அல்லது ஒரு சமன்பாடுல ஒரே பக்கத்துல ஏற்றத்தாழ்வுகள், அதாவது உயர்வு குறைவு, இந்த விதமான விளைவுகள் என்ன செய்யலாம், காணப்படலாம். அப்ப இந்த கணக்கினுடைய சமன்பாட்டை பயன்படுத்தி நம்ம என்னென்ன செயல்பாடுகளை செய்யறோம், எப்படி அந்த கணக்கினுடைய சமன்பாட்டை நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்ப ஒரு நிறுவனத்தினுடைய முதல் அதிகரிக்கும் போது சொத்தும் ஆட்டோமேட்டிக் என்ன செய்ய அதிகரிக்கும். இப்போ ஒரு நிறுவனத்துல ஒரு உரிமையாளர் 1 லட்சம் ரூபாய் முதல் போடுறாரு அப்படின்னா அந்த 1 லட்சம் எதுவாக நிறுவனத்துல இருக்கு, சொத்தாக இருக்கு. அப்ப முதல் எந்த அளவுக்கு நம்ம கூட்டி போடுறோமோ அந்த அளவுக்கு சொத்து என்ன செய்ய அதிகரிக்கும். அப்ப ஒரு உரிமையாளர் நிறுவனத்துல ரொக்கத்தை
செலுத்தும் போது முதல போடும்போது அது ரொக்கமாக என்ன செஞ்சிருது உள்ள வந்துருது. அப்ப ரொக்கமாக உள்ள வரும்போது அது சொத்தினுடைய மதிப்பை என்ன செய்யுது அதிகரிக்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. அப்ப உரிமையாளர் போட்ட முதல் உரிமையாளர்களுடைய முதலை என்ன செய்யுது அதிகரிக்குது. அப்ப அந்த முதல் என்பது உரிமையாளரால் இடப்பட்ட ஒரு தொகை. அந்த தொகை நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சொத்தாக மாறி அது உயர்வான ஒரு ஸ்தானத்தை என்ன செய்யுது பெறப்படுகிறது. அப்ப முதல் அதிகரிக்கும் போது சொத்துக்களும் அதிகரிக்கும். அதே போல பொறுப்புகள் குறையும் போது சொத்துக்களும் குறையதான் செய்யும். எப்படி சொத்துக்கள் குறையும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பொருளை கடனுக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்ப இந்த கடனுக்கு வாங்கப்பட்ட தொகையை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள செலுத்துறதாகவும் நம்ம பார்த்திருக்கோம் கடன் நடவடிக்கையில. அப்படி இருக்கிற அந்த நடவடிக்கைக்கு நிறுவனத்தில் இருந்து நம்ம பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கிறோம் கடனீந்தவருக்கு கொடுக்கிறோம். அப்ப அந்த கடனீந்தவர் என்பது ஒரு பொறுப்பு. அப்ப சொத்துல இருந்து தான் பணத்தை என்ன செய்யறோம் நம்ம எடுத்து கடனீந்தவருக்கு கொடுக்கிறோம். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது பொறுப்பு குறையுது. அப்ப பொறுப்பு குறைஞ்சா சொத்து என்ன செய்ய குறையும். ஏன் குறையும்னா சொத்துல இருந்து தான் பணத்தை எடுத்து நம்ம கொடுக்கிறோம். பொறுப்பு குறையும் போது சொத்துக்கள் என்ன செய்ய ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு குறையதான் செய்யுது. அதுக்கடுத்து பாருங்க, ஒரு சொத்து குறையும் போது இன்னொரு சொத்து என்ன செய்ய அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு சொத்து குறையும் போது இன்னொரு சொத்து எப்படி அதிகரிக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பர்னிச்சரை நம்ம வாங்குறதா வச்சுக்கிறோம், ரொக்கம் கொடுத்து வாங்குறோம். இப்ப இந்த 5000 ரூபாய் மதிப்புள்ள பர்னிச்சர் என்ன செய்யுது நம்ம நிறுவனத்துக்குள்ள வருது, அறைகலன் உள்ள வருது. அப்ப அறைகலன் உள்ள வரும்போது இருக்கக்கூடிய சொத்துக்களோடு இந்த அறைகலனும் ஒரு சொத்தாக என்ன செய்யப்படுகிறது மாற்றம் பெறுகிறது. அப்ப சொத்தினுடைய மதிப்பு ஆட்டோமேட்டிக் என்ன செய்யுது கூடுது. அப்ப எப்படி இதுல குறைவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சொத்து குறையும் போது இன்னொரு சொத்து அதிகம் ஆகுது. இன்னொரு சொத்து எதுனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம். அந்த பணத்தை எடுத்துதான் நம்ம என்ன செய்யறோம் அறைகலனை வாங்குறோம். அப்ப ஒரு பக்கம் சொத்து கூடுது, இன்னொரு பக்கம் சொத்து என்ன செய்யுது குறைக்கப்படுகிறது. அப்ப கூடும்போது ஒரு பொருளோடு இன்னொரு பொருள் சேர்க்கப்படும் பொழுது அது கூடுகின்ற ஒரு நிலையை காட்டுகிறது. அப்ப 5000 ரூபாய் மதிப்புள்ள அறைகலனை வாங்கும் போது ஏற்கனவே ஒரு 10 பொருள் இருக்குன்னா அது 10 பிளஸ் 1 11 பொருளாக அது கூடுகிறது. ஆனா சொத்து எப்ப குறையுது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் நம்ம கிட்ட இருக்கு, அது நம்மளுக்கு ஒரு சொத்து. அந்த 1 லட்சத்துல இருந்தது 5000 நம்ம என்ன செய்யறோம் எடுத்து பொருள்களை வாங்குறோம். அப்ப இங்க சொத்து என்ன செய்யுது குறையுது. குறைஞ்சு எவ்வளவுக்கு இருக்கு 95,000 இருக்கு. அப்போ ஒரு சொத்து குறையும் போது இன்னொரு சொத்து என்ன செய்யுது ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கிறது. அப்ப பொறுப்புகள் ஈக்குவல் டு சொத்துக்கள். அப்ப பொறுப்புகள் ஈக்குவல் டு சொத்துக்கள் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துதான் நம்ம பொருளை வாங்கியிருக்கோம், கடனுக்கு வாங்கல. கடனுக்கு வாங்கினா மட்டும்தான் அது பொறுப்பாக என்ன செய்யப்படுகிறது மாற்றம் பெறுகிறது. இப்ப சொத்து மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யுது கூடுது. அப்ப ஏற்கனவே ஒரு ரொக்கம் இருக்கு, அந்த ரொக்கத்தோட அறைகலன்னு என்ன செய்யுது கூடுகிறது. அப்ப ஒரு சொத்து குறையும் போது இன்னொரு சொத்து என்ன செய்யுது அதிகரிக்க செய்கிறது. அதுக்கடுத்து பாருங்க, ஒரு பொறுப்பு குறையும் போது இன்னொரு பொறுப்பு என்ன செய்ய அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கடனீந்தவரால் எழுதப்பட்ட 20,000 ரூபாய் மதிப்புள்ள மாற்று சீட்டு ஏற்கப்பட்டது. அப்ப இதுல நம்ம எதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா கடனீந்தவரால் எழுதப்பட்ட ஒரு மாற்று சீட்டு என்ன செய்கிறது உள்ள வருது. அப்போ ஒரு பொறுப்பு குறையும் போது இன்னொரு பொறுப்பு என்ன செய்யுது அதிகமாகுது. அப்ப எப்படி ஒரு சொத்து குறையும் போது இன்னொரு சொத்து அதிகரிக்குதோ அதே போல ஒரு பொறுப்பு குறையும் போது இன்னொரு பொறுப்பு என்ன செய்யுது அதிகமாக தான் வருகிறது. அப்ப அந்த செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு 20,000 ரூபாய் நம்ம கூட்டுறோம். அப்ப நம்மளுக்கு என்ன செய்யறோம் கடனீந்தவருக்கு கொடுக்கக்கூடிய 20,000 ரூபாய் நம்மளுக்கு என்ன செய்யுது குறையுது. அப்ப ஒரு பொறுப்பு குறையும் போது இன்னொரு பொறுப்பு நம்மளுக்கு என்ன செய்யுது அதிகரிக்க செய்கிறது. சரி, அதுக்கடுத்து பாருங்க,
இப்போ இந்த கணக்கை பாருங்க, விடுபட்ட பகுதிகளை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விடுபட்ட பகுதிகள் எது எது அப்படின்னா அந்த கொஸ்டின் மார்க் உள்ளது எல்லாமே விடுபட்டு இருக்கு. அதை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இதுதான் விடுபட்ட பகுதிகளை நிரப்புக என்பது. இப்ப நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டையுமே கூட்டணும்னு சொல்லியிருக்கேன். எதை ரெண்டா கூட்டணும், பொறுப்பையும் முதலையும் நம்ம கூட்டணும். அப்படி கூட்டினா நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் நம்மளுக்கு தெரிஞ்சது. கவனி, சொத்துக்கள் ஈக்குவல் டு முதல் பிளஸ் பொறுப்புகள். முதல் பிளஸ் பொறுப்புகள். முதலையும் பொறுப்பையும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு எது தெரிஞ்சிருது, சொத்து தெரிஞ்சிருது. இப்ப பாருங்க, இத நம்ம எப்படி எழுதிக்கலாம். அப்ப சொத்து வேணும்னா முதலையும் பொறுப்பையும் கூட்ட சொல்லிருக்கனா. சரி, இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு, 30,000 இருக்கா, பொறுப்புகள் எவ்வளவு இருக்கு, 20,000 இருக்கு. இப்ப முதல் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் கேட்டாங்கன்னா முதல் பிளஸ் பொறுப்பு ரெண்டையுமே கூட்டி நம்ம சொத்து கண்டுபிடிச்சிடணும். இப்ப இந்த சொத்துக்கள் கொடுத்துட்டு மீதி அந்த ரெண்டுல எது கேட்டாலும் நம்ம சொத்துல இருந்து நேரடியாக என்ன செஞ்சிடலாம், கழிச்சு போட்டுடலாம். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் கேட்டாங்க அப்படின்னா பொறுப்புகள் பிளஸ் முதல் ரெண்டையுமே கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு சொத்து தெரிஞ்சிருது. ஆனா ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் கொடுத்துட்டு முதல் கேட்கலாம் அல்லது பொறுப்பு கேட்கலாம். இப்படி கேட்கும்போது சொத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள எதை கொடுத்திருக்காங்களோ ஒண்ணு முதல் கொடுக்கலாம் அல்லது பொறுப்பு கொடுக்கலாம். அந்த கொடுக்கப்பட்டதை கழிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் மார்க்குக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிற நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட்ல பாருங்க, எவ்வளவு சொத்து, எவ்வளவு 30,000, பொறுப்பு எவ்வளவு 20,000. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் கொடுத்தால், இப்ப சொத்துக்கள் கொடுத்துட்டாங்க, அப்ப அதுக்கு எது கொடுத்திருக்காங்க, பொறுப்பு கொடுத்திருக்காங்க. என்ன கேட்கறாங்க, முதல் கேட்கறாங்க. அப்ப சொத்துல இருந்து பொறுப்பை நம்ம என்ன செஞ்சிடணும், கழிச்சிடணும். அப்ப சொத்து எவ்வளவு 30,000, பொறுப்பு எவ்வளவு 20,000. அப்ப 30 மைனஸ் 20 கழிச்சுட்டா முதல் இங்க எவ்வளவு 10,000. இப்ப பாருங்க, ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் வேணும் அப்படின்னா ரெண்டையும் கூட்டணும்னு சொல்லியிருக்கனா, எதா பொறுப்புகளையும் முதலையும் கூட்டணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப பொறுப்புகள் எவ்வளவு இருக்கு, 20,000 இருக்கு. முதல் எவ்வளவு இருக்கு, 10,000 இருக்கு. அப்ப 20,000 பிளஸ் 10,000 ரெண்டையும் கூட்டினா 30,000 ஆயிடுச்சா, ரைட். அப்ப ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் கேட்டா முதல் பிளஸ் பொறுப்பு ரெண்டையுமே கூட்டணும். அதே இது சொத்துக்கள் கொடுத்து வேற எது கேட்டாலும் சொத்துல இருந்து என்ன செஞ்சிடணும், கழிச்சு போட்டுறணும். சரி, அதுக்கு பாருங்க, இங்க சொத்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 60,000. பொறுப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 25,000. முதல் கேட்கிறாங்க. அப்ப 60,000 இருந்து 25,000 நம்ம என்ன செய்யணும், கழிக்கணும். அப்ப 60,000 மைனஸ் 25,000 ஈக்குவல் டு 35,000 முதல். இப்ப இது ரெண்டையுமே கூட்டி பாருங்க, 60,000 வருதானா, வருது. 35,000 பிளஸ் 25,000 60,000. அதுக்கு மூணாவது இடத்துக்கு வாங்க. இங்க என்ன கேக்குறாங்க, சொத்துல கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்களா, ரைட். அப்ப எது எது கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம், பொறுப்பு கொடுத்திருக்காங்க, முதல் கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டையுமே கூட்டினா நம்மளுக்கு எது வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், சொத்து வந்துரும்னு சொல்லியிருக்கேன். அப்ப பொறுப்பு எவ்வளவு 25,000, முதல் எவ்வளவு 30,000. அப்ப 25,000 பிளஸ் 30,000 இங்க எவ்வளவு வரும், 55,000. 55,000. அதுக்கு பாருங்க, இங்க சொத்துல கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்களா, ரைட். இது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப பொறுப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 25,000. முதல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 80,000 கொடுத்திருக்காங்க. முதல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 80,000 கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், ரெண்டையுமே கூட்டணும்னு சொல்லியிருக்கா, ரைட். இப்ப நம்மளுக்கு எது கேக்குறாங்க, சொத்து கேக்குறாங்க, சொத்து கேக்குறாங்க. அப்ப சொத்து கேட்கும் போது ரெண்டையுமே கூட்டணும். எதா பொறுப்புகளையும் முதலையும் கூட்டி போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப கொஸ்டின் மார்க் என்ன கேட்டிருக்கு,
கேட்டிருக்கு. அப்ப சொத்து கேட்டிருந்தா ரெண்டையுமே கூட்டணுமா? அப்ப 80,000 plus 10,000 90,000. 80,000 plus 10,000 90,000. ரைட். அதுக்கு அடுத்து வாங்க, சொத்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 25,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இப்ப பொறுப்பு வந்து क्वेश्चन மார்க்கா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சொத்துல இருந்து எது கொடுத்திருக்காங்க? முதல் கொடுத்திருக்காங்க. முதல் எவ்வளவு? 15,000. அப்ப சொத்துல இருந்து சொத்து 25,000 இருந்து முதல் 15,000 கழிச்சா மீதி எவ்வளவு? 10,000. இப்ப ஆன்சர் செக் பண்றதுக்கு இது ரெண்டையுமே கூட்டினா சொத்துடைய மதிப்பு வரணுமா? அப்ப 15,000 plus 10,000 25,000. சரி, அதுக்கு அடுத்து லாஸ்ட் பாருங்க, சொத்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 40,000 கொடுத்திருக்காங்க. எது கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? பொறுப்பு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு அடுத்து எது கொடுத்திருக்காங்க? முதல் கொடுத்திருக்காங்க. இப்ப எது கண்டுபிடிக்கணும்? பொறுப்பு கண்டுபிடிக்கணும். அப்ப சொத்துல இருந்து முதல்ல என்ன செஞ்சிரணும்? கழிச்சிரணும். அப்ப கழிச்சிட்டா எவ்வளவு வருது? 10,000. 40,000 minus 30,000 equal to 10,000. அப்ப இதை கூட்டினா சொத்தினுடைய மதிப்பு தெரியணுமா? அப்ப 30,000 plus 10,000 ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 40,000. அப்ப ஒரு சமன்பாட்டை இந்த மாதிரி கணக்கு கண்டிப்பா கேட்பாங்க. இதை நம்ம ஈஸியா போடலாம். இதுல பொறுப்போ முதலோ கொடுத்து சொத்து கேட்டாங்க, பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க, முதலையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சொத்து கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப ரெண்டையுமே கொடுத்துட்டா ரெண்டையும் கூட்டி போட்டுருங்க. ரெண்டையுமே கூட்டி போட்டுரு. அதுக்கடுத்து சொத்து கொடுத்து முதல் கேட்டாலும் சரி, பொறுப்பு கேட்டாலும் சரி, கேட்கப்பட்டதா நம்ம என்ன செய்யறோம்? ஈஸியா கழிச்சு போட்டுறோம். இப்ப சொத்து கொடுத்துட்டு பொறுப்பு கொடுத்துறாங்க, முதல் கேட்கறாங்க அப்படின்னா சொத்துல இருந்து பொறுப்பை கழிச்சிரு. அதுக்கடுத்து சொத்து கொடுத்துறாங்க, முதல் கொடுத்துறாங்க, பொறுப்பு கேட்கறாங்க, சொத்துல இருந்து முதல களி எது கிடைச்சிரு? பொறுப்புகள் கிடைச்சிரு. அப்ப சொத்து கொடுத்து வேற எது கண்டுபிடிச்சு சொன்னாலும் நேரடியா கழிச்சு போட்டுருங்க. அதே மாதிரி சொத்துக்கள் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட முதலையும் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளையும் ரெண்டையுமே கூட்டி என்ன செஞ்சிருங்க? போட்டுருங்க. ஈஸியான கணக்கு. இதுல நம்ம மார்க்கை என்ன செய்ய வேண்டியது இல்ல, விட வேண்டியது கிடையாது. அழகா நம்ம நினைச்ச மாதிரி மார்க்கை எடுத்துடலாம். அப்ப சொத்துக்கள் கேட்டா பொறுப்பையும் முதலையும் கூட்டி போடுங்க. சொத்துக்கள் கொடுத்து வேற எது கேட்டாலும் சொத்துல இருந்து டைரக்டா என்ன செஞ்சிரு? கழிச்சு போட்டுரு. இதுதான் விடுபட்ட தகவலை காண்பது என்பது. இதை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம்? சமன்பாட்டின்படி என்ன செய்யறோம்? கணக்குகளை உருவாக்குகிறோம். இந்த கணக்கை பாருங்க. சொத்துக்கள், பொறுப்புகள், முதல் கொடுத்துருக்காங்க. சொத்துக்கள்ல அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பொறுப்புகள்ல ஃபர்ஸ்ட் இதுல கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. முதல் 80,000 கொடுத்துருக்காங்க. செகண்ட்ல பாருங்க, சொத்துக்கள் 2 லட்சம் கொடுத்துருக்காங்க, பொறுப்புகள் 40,000 கொடுத்துருக்காங்க, முதல் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மூணாவது ஸ்டெப்ல பாருங்க, சொத்துக்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், பொறுப்புகள் 80,000 கொடுத்துருக்காங்க, முதல் 1,60,60,000 கொடுத்துருக்காங்க. இப்ப இத சமன்பாட்டின்படி நம்ம என்ன செய்யறோம்? அப்ப சமன்பாடு என்ன? சொத்துக்கள் ஈக்குவல் டு முதல் பிளஸ் பொறுப்பு. அப்ப சொத்துக்கள் வேணும்னா முதலையும் பொறுப்பையும் என்ன செய்யணும்? கூட்டணும். இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் இதுல பாரு, சொத்துக்கள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 லட்சம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? பொறுப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? முதல் கொடுத்திருக்காங்க. அப்ப சொத்து கொடுத்து வேற எது கேட்டாலும் என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? கழிச்சு போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப சொத்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 லட்சம். அப்ப 1 லட்சத்துல இருந்து 80,000 கழிச்சா பொறுப்பு நம்மளுக்கு கிடைச்சது. அப்ப 1 லட்சம் மைனஸ் 80,000 ஈக்குவல் டு 20,000. இப்ப இந்த ரெண்டையுமே கூட்டினா 1 லட்சம் வரும்னு சொல்லியிருக்கேன்ல, எதா முதலையும் பொறுப்பையும். அப்ப முதலையும் பொறுப்பையும் கூட்டினா சொத்து 1 லட்சம் வந்துருதா? ரைட். அதுக்கடுத்து செகண்ட் பாருங்க, சொத்துக்கள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 லட்சம் ரூபாய் சொத்து கொடுத்திருக்காங்க. பொறுப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 40,000 ரூபாய் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. முதல் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப சொத்து கொடுத்து வேற எது கேட்டாலும் நம்ம என்ன செஞ்சிடணும்? கழிச்சு போட்டுறணும். அப்ப சொத்து 2 லட்சத்துல இருந்து 40,000 பொறுப்பா கழிச்சா மீதி எவ்வளவு? 1,60,60,000. 1,60,60,000.
அப்ப இது ரெண்டையுமே கூட்டி பாருங்க. சொத்து 2 லட்சம் ரூபாய் ஈக்குவலா வருதா? அப்ப 1,60,000 பிளஸ் 40,000 ஈக்குவல் டு 2 லட்சம். மூணாவது ஸ்டெப்புக்கு வாங்க. சொத்துக்கள் நம்மளே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப சொத்துக்கள் கண்டுபிடிக்க சொன்னாலே கண்டிப்பாக 2 ஐட்டம் கொடுத்துருவாங்க. எது முதலையும் பொறுப்பையும் கொடுத்துருவாங்க. அப்ப பொறுப்புகள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 80,000. முதல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1,60,000. அப்ப 1,60,000 பிளஸ் 80,000 ரெண்டையுமே கூட்டினா எவ்வளவு வருது? 2,40,000. இவ்வளவுதாங்க. 2,40,000. அப்ப திரும்பவும் சொல்றேன், ஒரு கணக்கினுடைய சமன்பாடு என்பது சொத்து ஈக்குவல் டு முதல் பிளஸ் பொறுப்பு. அப்ப முதலையும் பொறுப்பையும் கூட்டினா சொத்து கிடைச்சிடும். சொத்து கொடுத்து வேற எது கேட்டாலும் நம்ம என்ன செஞ்சோம்? நேரடியாக கழிச்சு போட்டுறோம். அப்ப இது மிக மிக எளிமையான ஒரு கணக்கு. இந்த கணக்கு வந்தா நீங்க என்ன செய்யக்கூடாது? விட்டுற கூடாது. அப்ப ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் கொடுத்து முதலோ அல்லது பொறுப்பு எது கேட்டாலும் சொத்திலிருந்து நம்ம என்ன செய்யறோம்? நேரடியாக கழிச்சு போட்டுறோம். அதுக்கடுத்து பொறுப்பையும் முதலையும் கொடுத்துட்டு சொத்து கேட்டாங்க, சொத்து கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ரெண்டையுமே கூட்டி நம்ம என்ன செய்யறோம்? சொத்துக்களாக கொண்டு வந்துடுறோம். அதுக்கடுத்து பாருங்க, ஆட்டோமொபைல் நிறுவனம் நடத்தும் ராணியின் ஏடுகளில் பின்வரும் விவரங்களை கணக்கியல் சமன்பாட்டின்படி பதிவு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆட்டோமொபைல் நிறுவனம் நடத்துகிற ராணியினுடைய ஏடுகளில் நம்ம எப்படி இந்த கணக்கை சமன்பாட்டின்படி கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 80,000. செகண்ட், ரமேஷிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது 10,000. மூணாவது, ரொக்கத்திற்கு அரைகடன் வாங்கியது 6,000. நாலாவது, கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 8,000. இதை எப்படி கணக்கியல் சமன்பாட்டின்படி நம்ம செய்யறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நடவடிக்கை வந்து ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. அப்ப ஒண்ணு ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது நடவடிக்கையில் எழுதுகிறார். ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. தொழில் தொடங்கியது. சரி, அப்ப ரொக்கத்துடன் தான் தொழில் தொடங்குறாரு. அப்ப ரொக்க காலத்துல 80,000, முதல்ல 80,000. ரொக்கத்துல 80,000, முதல்ல 80,000. 80,000 ரூபாய் முதல் போட்டு தான் தொழிலை தொடங்குறாரு. அப்ப 80,000 ரூபாய் முதலாக நம்மளுக்கு வந்துருது. அது எதுவா நம்மளுக்கு சொத்தை பார்க்கும்போது அது ரொக்கமாக மாற்றம் பெறுகிறது. அப்ப சமன்பாடு பாருங்க, இங்கே 80,000, இங்கே 80,000. அப்ப சமம். சமன்பாடு எப்படி இருக்கு? சமமா இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க, ரமேஷிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது. அப்ப இந்த சமன்பாட்டை வந்து நம்ம என்ன செய்யறோம்? சமப்படுத்திடுறோம். சமன்பாடு 80,000 ஈக்குவல் டு இங்கே 80,000. அப்ப 80,000 முதல் போட்டு தொழில் தொடங்குறாரு. 80,000 நிறுவனத்துக்குள்ள ரொக்கமா என்ன செஞ்சிருது? வந்துருது. அப்ப ரமேஷிடம் இருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது 10,000. அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடனுக்கு வாங்கினாலும் சரி, காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, பொருள் நம்மளுக்கு என்ன செஞ்சிருது? உள்ள வந்துருது. அப்ப இரண்டாவது நடவடிக்கை கடன் கொள்முதல். என்ன கொள்முதல்? கடன் கொள்முதல். கடனுக்கு என்ன செய்யறாரு? பொருளை வாங்குறாரு. அப்ப கடன் கொள்முதல் எவ்வளவு அப்படின்னா, ரொக்கம் கொடுத்து வாங்கியிருந்தாதான் ரொக்கத்துல குறையும். இப்ப கடனுக்கு வாங்குறதுனால சரக்கு மட்டும் நம்மளுக்கு என்ன செய்யுது? உள்ள வருது. நம்மளுக்கு பணம் என்ன செய்யல? வெளியில போகல. அப்ப கடன் கொள்முதல் 10,000 ரூபாய்க்கு சரக்கு வாங்குறாரு. அப்ப சரக்கு காலத்துல 10,000. சரக்கு காலத்துல எவ்வளவு? 10,000 ரூபாய். சரக்கு காலத்துல 10,000 ரூபாய் போடுறோம். அப்ப இந்த 10,000 ரூபாய் வந்து நம்மளுக்கு ஒரு பொறுப்பு. ஒரு பொறுப்பு. அப்ப எங்க கொண்டு வரணும் அப்படின்னா, பொறுப்புகள் தலைப்பின் கீழே கடனீந்தோர் பார்த்தீங்களா, அங்க
கடன் கொள்முதலுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யறோம்? சமப்படுத்துறோம். இப்ப சொத்துக்கு நிகரான பொறுப்பு, பொறுப்புக்கு நிகரான சொத்துக்கள் இருந்தா மட்டும்தான் அது சமன்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? எடுத்துக்கிறோம். இப்ப சமன்பாடை பாருங்க. இந்த 80,000 எது மாற்றம் இருக்கா? இல்ல. 80,000 அப்படியே எழுதிடுறோம். இப்ப சரக்கிருப்புல 10,000 இந்த வருஷம் கூடி இருக்கு இந்த இதுல. அப்ப 80 + 10 90,000 சொத்துக்கள் செய்து இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, முதல்ல ஏதாவது 80,000 மாற்றம் இருக்கா? இல்ல. அப்ப அந்த 80,000 அப்படியே எடுத்துக்கிறோம். பொறுப்புல வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்கு? 10,000 வந்திருக்கு பொறுப்பா. அப்ப இங்க ஒரு 80 + 10 90, இங்க ஒரு 80 + 10 90. ரெண்டு பக்கமும் என்ன ஆயிடுச்சு? சமமாயிருச்சு. ரெண்டு பக்கமும் சமமாயிருச்சு. அதுக்கு அடுத்து பாருங்க, ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது. இப்ப வந்து நம்ம என்ன செய்யலாம்? ரொக்கம் கொடுத்து அரைகலன் வாங்கியிருக்கோம். இப்ப ரொக்கம் கொடுத்து அரைகலன் வாங்கும்போது அரைகலன் வாங்கியது என்ன கொடுத்து வாங்கியிருக்கோம்? ரொக்கம் கொடுத்து வாங்கியிருக்கோங்க. அப்ப ரொக்கம் கொடுத்து வாங்கும்போது கண்டிப்பாக என்ன செய்யும்? ரொக்கத்துல குறையும். அப்ப நம்ம ரொக்கம் கொடுத்து தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? வாங்கியிருக்கோம். இப்ப 6,000 நம்ம ரொக்கம் கொடுத்து அரைகலன் வாங்கியிருக்கோம். அப்ப 80,000 6,000 கண்டிப்பா என்ன செய்யும்? குறையும். அப்ப இந்த அரைகலன் ரொக்கத்துல 6,000 எடுத்து அரைகலன் வாங்கும்போது நம்மளுக்கு புதிய பொருள் என்ன செஞ்சிருது? நிறுவனத்துக்குள்ள வந்துருது. அப்ப 6,000 மதிப்புள்ள அரைகலன் நம்மளுக்கு உள்ள வந்துருச்சு. 6,000 மதிப்புள்ள அரைகலன் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? உள்ள கொண்டு வந்துட்டோம். இப்ப நம்மளுக்கு என்ன செய்யலாம்? ரொக்கத்தை எடுத்து ஒரு பொருளை வாங்கியிருக்கோம். அப்ப ரொக்கத்துல பணம் குறையும். நம்மளுக்கு அந்த குறையிற மதிப்புடைய பணத்தினுடைய மதிப்புள்ள பொருள் என்ன செஞ்சிருது? உள்ள வந்துருது. அப்ப நம்மளுக்கு முதலுக்கு எந்த விதமான பாதிப்பு கிடையாது. எந்த விதமான பாதிப்பு ஏற்படல. இப்ப பாருங்க, நம்ம எப்படி கொண்டு வரோம்? இங்க ரொக்கத்துல 6,000 குறையுது. ஆனா 6,000 மதிப்புள்ள பொருள் என்ன செஞ்சிருது? உள்ள வந்துருது. அப்ப சமப்படுத்துது பாப்பா. சமன்பாடு 80,000 இருந்து 6,000 கழிச்ச 74,000. சரக்கிருப்பு 10,000 மதிப்புள்ள சரக்கிருப்பு அப்படியே தான் இருக்கு. அதே போல இங்க நம்மளுக்கு 6,000 மதிப்புள்ள அரைகலன் உள்ள வந்துருது. சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து இந்த 80,000 எந்த மாற்றமும் இல்ல. இந்த கடனில் ஒரு 10,000 அப்படியே தான் இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 80 + 10 90,000. இங்க பாத்தீங்கன்னா 74,000 + 10,000 84,000. அதோட 6,000 கூட்டினா நம்மளுக்கு வந்து 90,000. அப்ப சமன்பாடு எப்படி இருக்கு? பொறுப்புகள் செயலியும் பொறுப்பு பிளஸ் முதலையும் கூட்டும் போது சொத்துக்கு நிகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கடுத்து பாருங்க, கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். இப்ப என்ன செய்யறோம்? கடனீந்தோருக்கு அளிச்சிருக்கோம் அப்படின்னா கொடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு கொடுத்திருக்கோம்? 8,000 கொடுத்திருக்கோங்க. எவ்வளவு கொடுத்திருக்கோம்? 8,000 கொடுத்திருக்கோம். அப்ப கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் எவ்வளவு கொடுத்திருக்கோம்? 8,000 கொடுத்திருக்கோம். அப்ப இந்த 74,000 இருந்து 8,000 என்ன செய்ய? குறைய செய்யும். இப்ப இதுல எதுவும் மாற்றம் இருக்கா? இல்ல. 10,000 அப்படியே தான் இருக்கு. 10,000 மதிப்புள்ள சரக்கு அப்படியே தான் இருக்கு. அரைகலன் 6,000 மதிப்புள்ள அரைகலன் அப்படியே தான் இருக்கு. எங்க மட்டும்தான் குறைஞ்சிருக்கு? ரொக்கத்துல மட்டும்தான் 8,000 என்ன செஞ்சிருக்கு? குறைஞ்சிருக்கு. அப்ப நம்மளுக்கு வந்து பொறுப்பு என்ன செய்யும்? குறையுமா? குறையும். கண்டிப்பா குறையும். ஏன்னா கடனுக்கு வாங்கினவனுக்கு நம்ம பணத்தை கொடுக்கிறோம். அப்ப நம்மளுக்கு பொறுப்பு குறையும். ரொக்கமும் என்ன செஞ்சிருக்கு? குறைஞ்சிருக்கு. அப்ப இங்க முதல்ல எது மாற்றம் இருக்கா? இல்ல. அதே 80,000. இங்க 10,000 நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு? பொறுப்பு சரி 8,000 நம்மளுக்கு கொடுத்திருக்கோம். அப்ப 8,000 இங்க குறைஞ்சிருக்கு. இப்ப 8,000 நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? குறைச்சிருக்கோம். இப்ப சமன்பாடு பாருங்க பாப்போம்.
சமன்பாடு 74,000 இருந்து 8,000 லெஸ் பண்ணா எவ்வளவு வருது 66,000 எவ்வளவு வருது 66,000 அப்ப இந்த 74,000 இருந்து 8,000 நம்ம கொடுத்த ரொக்கத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா ரொக்கம் மீதி எவ்வளவு இருக்கு 66,000 ரூபாய் இருக்கு சரக்கு இருப்புல எதுவும் மாற்றம் இருக்கா இல்ல அந்த 10,000 ரூபாய் அப்படியே தான் சரக்குடைய மதிப்பு இருக்கு அதுக்கு அடுத்து அரையனுடைய மதிப்பு 6,000 ரூபாய் அப்படியே இருக்கு அதுக்கு அடுத்து பாருங்க முதல்ல எந்த மாற்றம் இல்ல 80,000 ரூபாய் அப்படியே இருக்கு இதுல நமக்கு என்ன இருக்கு 10,000 ரூபாய் பொறுப்பு உள்ளது 8,000 ரூபாய் நம்ம கொடுத்துட்டோம்னா மீதி எவ்வளவு இருக்கு 2,000 தான் பொறுப்பு நமக்கு இருக்கு அப்ப இங்க கூட்டி பாருங்க பாப்போம் 80 பிளஸ் 2,000 82,000 அதே மாதிரி இங்க கூட்டுங்க ஒரு 6,000 அதுக்கு அடுத்து ஒரு 10,000 16,000 அதுக்கு அடுத்து ஒரு 66,000 அதோட கூட்டுங்க அப்ப 66,000 பிளஸ் 16,000 அப்ப 0 இங்க 0 0 6 12 2 மீதி 1 6 1 7 7 1 8 82,000 அப்ப இங்க 82,000 வந்துருச்சா அப்ப இங்க 82,000 வந்துருச்சா இப்ப கணக்கியலுடைய சமன்பாடு என்ன ஆயிடுச்சு சமமா இருக்கு இதுதான் கணக்கியலுடைய சமன்பாடு இதுதான் கணக்கியலுடைய சமன்பாடு அப்ப நம்ம ரொக்கம் குறையுது அதுக்கடுத்து நம்மளுக்கு கடனீந்தோரு குறையுது பொறுப்பு குறை செய்யுது அப்ப கரெக்டா நம்ம சொத்துக்கள் சைட்லையும் முதல் பிளஸ் பொறுப்பையும் ரெண்டையும் கூட்டும் போது கரெக்டா என்ன செய்யணும் சமப்பட வேண்டும் இதுதான் கணக்கியலுடைய சமன்பாடு அதுக்கடுத்து கணக்கு பாருங்க பின் வருவனவற்றை கொண்டு கணக்கியல் சமன்பாட்டின்படி பதிவு செய்து காட்டுக ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது 60,000 ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது 20,000 10,000 ரூபாய் மதிப்புள்ள சரக்கினை விற்பனை செய்தது 15,000 வாடகை ரொக்கமாக செலுத்தப்பட்டது 500 இப்ப இதை எப்படி கணக்கியலுடைய சமன்பாட்டின்படி நம்ம செய்யறோம் இப்ப இதுக்கு எது பேர் கொடுக்கலாம் அதனால நம்ம பேர் எழுத வேண்டிய அவசியம் இல்ல கணக்கியல் சமன்பாடு அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம் இப்ப இதுக்கு எப்படி காலம் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க நடவடிக்கை சொத்துக்கள் முதல் சரிங்களா இப்ப சொத்துக்கள்ல வந்து ரொக்கம் சார்ந்த செயல்பாடு இந்த கணக்கில் இருக்கிறதுனால ரொக்க காலம் பிரிச்சுட்டோம் சரக்கிருப்பு சார்ந்த செயல்பாடு இருக்கிறதுனால சரக்கிருப்புக்கு காலம் பிரிச்சுட்டோம் அதுக்கடுத்து முதல் கண்டிப்பா என்ன செய்யணும் பிரிச்சுதான் ஆகணும் பொறுப்பு இருந்தா கடனீந்தோருக்கு செலுத்த வேண்டியது ஒரு வார்த்தை ஒரு நடவடிக்கை இருந்தா நம்ம பொறுப்பு அப்படிங்கிற தலைப்பு கீழே கடனீந்தோர் கொடுத்துக்கலாம் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கடனீந்தோர் கிடையாது அதனால வந்து நம்ம என்ன செய்யறோம் கொடுத்திருக்கிற நடவடிக்கைக்கு மட்டும் காலம் பிரிச்சிருக்கோம் இப்ப ஃபர்ஸ்ட் ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்ப ஃபர்ஸ்ட் நடவடிக்கை ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது எவ்வளவு தொடங்கி இருக்காரு ரொக்கத்தோட 60,000 ரூபாய் ரொக்கம் போட்டு தொழில் தொடங்கி இருக்காரு அப்ப ரொக்கத்துல 60,000 சரக்கிருப்புல எது இல்ல முதல் வந்து முதலிட்டு தான் தொழில் தொடங்க முடியும் அப்ப ரொக்கமா 60,000 ரூபாய் சொத்தா மாறிடுது இது முதல் 60,000 வந்துருது அதுக்கடுத்து பாருங்க இது சமன்பாடு அப்ப ஒவ்வொரு நடவடிக்கையும் எழுதிட்டு சமன்படுத்தி பார்க்கணும் அப்ப சமன்பாடு அதே 60,000 இங்க எது இல்ல இங்க 60,000 சரிங்களா சமன்பாடு என்ன செய்யணும் முதலும் பொறுப்பையும் கூட்டும் போது சமமா வந்துடும் முதலுக்கு நிகர முதல் பிளஸ் பொறுப்புக்கு நிகரான சொத்துக்கள் அப்ப முதலையும் பொறுப்பையும் கூட்டும் போது சொத்து கிடைச்சிருது அப்ப சமன்பாடு என்பது மிக மிக இரண்டு பக்கமும் என்ன செய்யணும் சமமான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு பேர் தான் சமன்பாடு அதுக்கடுத்து பாருங்க இரண்டாவது நடவடிக்கை ரொக்க கொள்முதல் ரொக்க கொள்முதல் ரொக்கத்துக்கு என்ன செய்யலாம் சரக்கு வாங்கியிருக்கோம் அப்ப ரொக்கத்துல கண்டிப்பா என்ன செய்யும் பணம் குறையும் அப்ப எவ்வளவுக்கு சரக்கு வாங்கியிருக்கோம் ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது 20,000 அப்ப 60,000 கண்டிப்பா என்ன செய்யும் 20,000 குறையதான் செய்யும் ஏன்னா
ஏன்னா 20,000 ரூபாய் எடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சரக்கு வாங்கியிருக்கோம். அப்ப 20,000 ரூபாய் மதிப்புள்ள சரக்கு நிறுவனத்துக்குள்ள என்ன செஞ்சிருது, வந்துடுது. இது அப்ப ரொக்கத்தை எடுத்து நம்ம ஒரு சொத்தை வாங்கும் போது முதலா கண்டிப்பா என்ன செய்யாது, பாதிப்படைய செய்யாது. அப்ப பாருங்க, இப்ப சமன்படுத்துங்க பார்ப்போம். சமன்பாடு 60,000 இருந்து 20,000 லெஸ் பண்ணா 40,000. இப்ப சரக்கு இருப்புல எவ்வளவு இருக்கு, 20,000 அப்படியே தான் இருக்கு. அப்ப 60,000 இருந்து 20,000 நம்ம என்ன செஞ்சறோம், லெஸ் பண்ணிட்டோம். அப்ப இப்ப சமன்பாடு சமப்படுத்துங்க பார்ப்போம். 60,000 மைனஸ் 20,000 அப்ப 40,000. அதுக்கடுத்து சரக்கு இருப்புல எந்த மாற்றமும் இல்ல, அந்த 20,000 அப்படியே கீழே கொண்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து பாருங்க, இந்த 60,000ல எந்த மாற்றமும் இல்ல. அப்ப இங்க 60,000, இது ரெண்டா கூட்டினா 60,000. அதுக்கடுத்து பாருங்க, மூணாவது நடவடிக்கை, ஒரு 10,000 மதிப்புள்ள சரக்கினை விற்பனை செய்தது 15,000 ரூபாய்க்கு. அப்ப ரொக்க விற்பனை இப்ப நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கோம், ஒரு பொருளை ரொக்கத்துக்கு வித்திருக்கோம். அப்ப என்ன இருக்கு, ரொக்கம் நம்மளுக்கு கூடும். எவ்வளவு வித்திருக்கோம், 15,000 ரூபாய்க்கு வித்திருக்கோம். எவ்வளவு வித்திருக்கோம், 15,000 ரூபாய்க்கு ரொக்கத்துக்கு வித்துட்டோம். ஆனா எதை வித்தோம், சரக்க வித்தோம். எவ்வளவு மதிப்புள்ள சரக்கு, 20,000 மதிப்புள்ள சரக்கு நம்ம கிட்ட இருக்கு. அதுல 10,000 ரூபாய் மதிப்புள்ள சரக்கை எடுத்து 15,000 ரூபாய்க்கு வித்துருக்கோம். அப்ப சரக்குல எவ்வளவுதான் நம்மளுக்கு குறையுது, 10,000 ரூபாய் மதிப்புள்ள சரக்கு தான் குறையுது. ஆனா நம்ம 5,000 ரூபாய் அதிகமா வச்சு என்ன செஞ்சிருக்கோம், வித்திருக்கோம். அப்ப அந்த 5,000 ரூபாய் நம்மளுக்கு முதலாக என்ன செய்யுது, கூடுகிறது. கூடுகிறது. இப்ப சமப்படுத்துங்க பார்ப்போம். சமன்பாடு 40,000 பிளஸ் 15,000 55,000 ரூபாய் ரொக்கம் இருக்கு. 55,000 ரூபாய் ரொக்கம் இருக்கு. அப்ப சரக்குல எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 20,000 ரூபாய் மதிப்புள்ள சரக்குல 10,000 ரூபாய் மதிப்புள்ள சரக்கு தான் எடுத்து வித்திருக்கோம். அப்ப மீதி 10,000 ரூபாய் மதிப்புள்ள சரக்கு நிறுவனத்துல இருக்கு. அப்ப இங்க வரும்போது பாருங்க, இதுல நீங்க கூட்டினா எவ்வளவு வருது, 65,000. அப்ப இதை கூட்டி பாருங்க, 10,000 பிளஸ் 55,000 65,000. அப்ப அங்கேயும் 65,000 சமமாயிருச்சா, ரைட். அதுக்கடுத்து வாங்க, லாஸ்ட் ஒன்று, வாடகை ரொக்கமாக செலுத்தப்பட்டது. அப்ப வாடகை ரொக்கமாக செலுத்தப்பட்டது, வாடகை செலுத்தியது, வாடகை ரொக்கமாக செலுத்தியது. அப்ப ரொக்கமாக வாடகை என்ன செஞ்சிருக்கோம், செலுத்திருக்கோம். அப்ப எவ்வளவு செலுத்திருக்கோம், 500 ரூபாய் செலுத்திருக்கோம். அப்ப ரொக்கத்துல கண்டிப்பா பணம் என்ன செய்யும், குறையும். அப்ப ரொக்கத்துல 500 ரூபாய் கண்டிப்பா என்ன செய்யும், குறையும். சரக்கு இருப்புல எந்த மாற்றமும் இல்ல, அந்த 10,000 ரூபாய் மதிப்புள்ள சரக்கு அப்படியே தான் இருக்கு. இங்க 500 ரூபாய் என்ன செய்யும், முதல்ல குறையும். முதல்ல 500 ரூபாய் குறையும். திரும்ப சொல்ல, இது ஒரு இது இருக்கு என்ன அப்படின்னா, அதாவது நிறுவனத்தில் பணத்தை எடுத்து ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அது பிரதிபலிப்பு இருக்கு. அந்த பிரதிபலிப்புனால எதுவும் என்ன செய்யாது, பாதிப்பு அடையாது. ஆனா நிறுவனத்திலிருந்து ரொக்கத்தை எடுத்து பிரதிபலிப்பு இல்லாமல் ஒரு செயல்பாடுகளுக்கு நம்ம கொடுக்கும் போது ரொக்கமும் குறையும், முதல்லையும் என்ன செய்யும், குறையும். ஏன்னா அதுலதான் நம்மளுக்கு என்ன இல்ல, பிரதிபலிப்பு எதுவுமே கிடையாது. ரொக்கத்தை எடுத்து ஒரு பொருளை வாங்குறோம்னா பொருள் உள்ள வருது. அப்ப அந்த ரொக்கம் குறையும் போது பொருள் என்ன செஞ்சிருது, சமப்படுத்திடுது. ஆனா வாடகை செலுத்தி இருக்கோம். அப்ப வாடகையினால நம்மளுக்கு எந்த ஒரு பிரதிபலிப்பு கிடையாது. அதனால சொத்துலையும் குறையும், முதல்லையும் குறையும். சரி, ரொக்கத்திலையும் குறையும், முதல்லையும் குறையும். இப்ப பாருங்க, சமப்படுத்துங்க பாப்போம். சமன்பாடு இதுல 55,000 இருந்து 500 கழிச்சோம் அப்படின்னா, 55,000 இருந்து 500 நம்ம கழிச்சோம் அப்படின்னா 54,500. இதுல எந்த மாற்றம் இல்ல, 10,000 மதிப்புள்ள சரக்கு அப்படியே தான்
செயல்பாடு சமப்படுத்தப்பட்டு விட்டது.